அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? தெரியுதா உங்களுக்கு? இது பிரண்டை எப்படி நறுக்கியிருக்கேன் பாருங்கள். இந்த பிரண்டையை தான் இன்றைக்கி துவையல் செய்ய போகிறேன். முதல்ல உங்களுக்கு நான் எது கட்டுறேன்னா, பிரண்டையை இந்த மாதிரி நார் எடுத்துட்டு நறுக்கிக்கணும். தெரியுதா உங்களுக்கு? நார் எடுத்துட்டு நறுக்கிக்கணும். அதில் கணு வரும் நடுவில். அந்த கணு கிளை விடுறது, அதனுடைய வம்சத்தை வாழ வைக்கிறதுக்காக. அதனால் அந்த கணுவை போடாமல் அந்த கணுவை மட்டும் நீக்கிட்டு இந்த மாதிரி. ஆனால் இதை நறுக்கும்போது கையில் எண்ணெய் தடவிட்டு தான் நறுக்கணும். இது கைக்கு மட்டும் இல்லை, நாக்குக்கும் சேர்த்து அரிப்புத்தன்மையை கொடுக்கும். ஆனால் இது மிகப்பெரிய ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு உணவுப் பொருள். மருந்து பொருள்னு சொல்கிறத விட உணவுப் பொருள். இது நம்ம எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம எடுத்து பயன்படுத்துவது ரொம்ப நல்லது. இது எப்படின்னு சொன்னால், இது பாருங்கள், இப்போ தான் நறுக்கி முடித்தேன். இந்த மாதிரி தான் நார் எடுத்துடணும். அதில் இருக்கிற நாரெல்லாம் எடுத்துடணும். கணுன்னு சொல்கிறது பாருங்க, இதில் இருக்கிறது தான். அதோட இது நார், இதான் கணு. எல்லேருந்து கிளம்பிடும். இப்படி திருப்பினா கூட இப்போ தெரியும். இதுதான் கணு. இந்த கணுவை மட்டும் நம்ம எடுத்துடணும். இந்த கணுவை எடுத்துட்டு நாரை எடுத்துட்டு, நார் மேல் தூள் நார். ஏன்னா எலசாக இருந்தால் எடுக்க தேவையில்ல. முத்தினது நான் வாங்கிட்டு வந்தது, அதாவது என் பையன் வாங்கிட்டு வந்தது. அதனால் கொஞ்சம் முத்தினதுன்றதால நார் எடுத்தே ஆகணும். உங்களுக்கு நான் எடுத்திருக்கிறது நல்லாவே தெரியும். அதே போல் அந்த கணுவை நம்ம எடுத்தே ஆகணும். உங்களுக்கு ஒன்று இதில் கூட இது பாருங்க, இதுதான் கணு. இதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான். சரிங்களா? இந்த மாதிரி நார் முத்தினதாக இருந்தால் நார் எடுக்கணும். முத்தினது இல்லை, எலசியாக இளம் கிளிப்பச்சை கலரில் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் அது நார் எடுக்க தேவையில்ல. அந்த கணுவை மட்டும் எடுத்துட்டு மீதியே இந்த மாதிரி நறுக்கிக்கணும். இந்த மாதிரி நறுக்கிக்கிட்டால் தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி தான் நறுக்கிக்கணும். சரிங்களா? இப்போ நாம் இந்த பிரண்டை தொகையில் எப்படி செய்ய போகிறோன்றதை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த பிரண்டை தொகையிலுக்கு தேவையானது என்னென்னு பார்ப்போமா? பூண்டு. பெரிய பூண்டாக இருக்கிறதால நான் உரித்து நறுக்கி வச்சுருக்கேன். துளி இஞ்சி, கருவேப்பிலை, குட்டி கிண்ணத்தில் உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகா, 3 பச்சை மிளகா, கொஞ்சம் புளி. பிரண்டை அதிகமாக இருந்ததால் அதை பாருங்கள் பாதி எடுத்துட்டேன். இந்த கிண்ணம் அளவுக்கு பிரண்டை எடுத்திருக்கேன். அதே போல் இதுக்கு கொஞ்சம் தேங்காய். சரிங்களா? தேங்காய். நாக்கு அரிக்குன்னு சொன்னதால் அப்புறம் எப்படி சாப்பிட்றதுன்னு பயந்துடாதீங்க. நம்ம இந்த இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, புளிலாம் வைக்கிறதால நாக்கு அரிப்பு தன்மை எடுத்துரும். சரிங்களா? சொன்ன மாதிரி இது மருத்துவ குணமுள்ள ஒரு பொருள். இதை எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல நல்லெண்ணெய் தான் இதுக்கு. தொகையலாக இருந்தாலும் சரி, தொக்காக இருந்தாலும் சரி, குழம்பாக இருந்தாலும் சரி, நல்லெண்ணெய் பயன்படுத்தினா வாசனையாக இருக்கும். இப்போ நல்லெண்ணெயை போட்டு இதை வறுத்துக்கணும். அதுவும் எப்படின்னா, இதனுடைய நிறம் மஞ்சள் கலரில், பழுப்பு கலரில் வரணும். அந்த மாதிரி பிரண்டையை வறுத்துக்கணும். அதே போல் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கணும். எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கிட்டு உங்களுக்கு இப்போ திரும்ப காட்டுறேன். சரியா?
இப்போ கேஸு பற்ற வச்சாச்சு. பற்ற வச்சு கடாய் போட்டாச்சு. சரியா? எண்ணெயை ஊற்றிப்போம். எண்ணெய் காயட்டும். இது ஊறுகாய் மாதிரியும் பண்ணலாம். அது வேறு மாதிரி பண்ணும்போது அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இந்த பிரண்டையை நம்ம இப்போ வதக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எந்த கலரில் மாறி இருக்குன்னு. பார்த்தீங்களா? எல்லாத்தையும் வறுத்து எடுத்துட்டாச்சு. இதை பாருங்கள், உளுத்தம்பருப்பு சூடு ஆறலை எப்படி சிகப்பாக பொன்னிறமாக வறுத்துருக்கு. இஞ்சி பூண்டு மிளகாய் புளி தேங்காய் கருவேப்பிலையும் வறுத்தாச்சு. இதை பாருங்கள், பிரண்டை இப்படி தான் இருக்கணும். இதுவும் வறுத்தாச்சு. இப்போ இதெல்லாம் ஆறினதுக்கப்புறம் இதுக்கு ஏற்ற உப்பு போட்டு நம்ம அரைக்கணும். அரைச்சிட்டு அவ்வளோதான், தொகையில் ரெடி. அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதை பார்த்தீங்களா? சூப்பரான இஞ்சி தொகையில் அரைச்சாச்சு. எப்படி இருக்குது? நல்ல வாசனையாக இருக்குது. கருவேப்பிலை, நம்ம போட்டிருக்க உளுத்தம்பருப்பு வாசனை எல்லாமே, இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டு வாசனையாக இருக்குது. சாப்பிட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடலாம், தோசைக்கு தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். பிரண்டை எப்படி எலும்புக்கு முட்டிக்கெலாம் நல்லதோ அதே போல் தான் உளுத்தம்பருப்பு. நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே இதில் இஞ்சி ஆகட்டும், பூண்டாகட்டும், கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு எல்லாமே உடம்புக்கு நன்மையை தர பொருள் தான். அது எல்லாத்தையும் தான் இப்போ போட்டு பண்ணியிருக்கோம். நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இது எப்படி இருக்குன்னு செய்து பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் புதிய பதிவுடன் சந்திக்கிறேன்.